Good morning students. Today discuss about the topic graphical representation. So graphical representation of motion along with a straight line. இது கிராஃபில் எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்? இப்போ வெலாசிட்டினா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸை டிவைட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அதுக்கான இது ஸ்பீடு வெலாசிட்டி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதையெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி டைமை இது பண்ணி நம்ம அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ண முடியும், யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷனில் கிராஃபில் எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கிறதா இது கிராஃபிக்கல் ரீப்ரசன்டேஷன். சரியா? ஸோ பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் பார்த்திங்கன்னா இப்போ டைமு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோன்னு பாருங்கள். கிராஃபில் பாருங்கள். ஸோ கிராஃபில் பார்த்திங்கன்னா கிராஃப் ட்ரான் பை அலாங் த டைம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டைமையும் ஒய் ஆக்சிஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸையும் போட்டு கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைனாக வருது இல்லையா. ஸோ இப்படி ஸ்ட்ரைட் லைனாக வந்துச்சு அப்படின்னா அது யூனிஃபார்ம் மோஷன். when we look at the distance time graph we notice few things. First it is straight line. We also notice the person covers equal distance and equal traverse of time. Therefore conclude that find the walk constant speed. அப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஒரே இதில் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? ஸ்லோப் வந்து ஸ்ட்ரைட் லைனாக வந்திருக்கு BCAC. ஓகேவா? ஸோ அப்போ 500/5 அப்போ 100 மீட்டர் பர் மினிட். அப்போ ஸ்லீப்பர் த ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் த ஸ்பீடு. ஸோ லெட்டர்ஸ் லுக் அட் த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். 3 டிஃப்ரெண்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா அஷர் வாக்கிங், சைக்கிளிங் அண்டு காரில் 3 விதமாக போகிறாங்க. அப்போ அவங்களோட இது என்னவாக இருக்கும், சைக்கிளில் போகிறவனை விட காரில் போகிறவன் வேகமாக போவான், நடந்து போகிறவன் அதை விட கம்மியாக போவான். அப்போ 3மே வந்து வெவ்வேறு இதாக இருக்கும். அதை வந்து நம்ம கிராஃபில் இது பண்ணோம் அப்படின்னா அந்த கிராஃப் வந்து ஸ்டீப்பராக ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது இதில் பாருங்கள். டைமிங் இங்கே என்ன ஆகுது, நடந்து போகிறவன் காரில் இதில் அப்போ என்ன ஆகுது, வாக்கிங் நடந்து போகிறவன் இன்க்ரீஸ் கம்மியாக இருக்குது, சைக்கிளிங் அதை விட கொஞ்சம் ஸ்பீடு, காரில் போகிறவன் ரொம்ப ஸ்பீடு, ஸ்ட்ரைட் லைனாக தான் வருது. ஸோ அப்போ இதையும் நம்ம யூனிஃபார்ம் மோஷனுக்கு எடுத்துக்கலாம். அவன் அதாவது நடக்கிறவன் அவனோட ஈக்குவல் டிஸ்டன்ஸுக்கு அவன் கரெக்டாக நடக்கிறான் யூனிஃபார்ம் மோஷனில். சைக்கிளில் போகிறவன் அவன் போகிற ரூட்டுக்கு கரெக்டாக அவன் ஸ்ட்ரைட்டாக போகிறான். சரியா? அதே மாதிரி காரில் போகிறான் அப்போ யூனிஃபார்ம் மோஷன். அடுத்தது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டைம் பார்த்து நான் யூனிஃபார்ம் மோஷன் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கான இது பாருங்கள், ட்ராயிங் டைமும் டிஸ்டன்ஸு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் கிராஃப் எப்படி வருதுன்னு இந்த மாதிரி. ஸோ அப்போ எப்படி வருது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபு. ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து நாட் ஸ்ட்ரைட் லைனாக வரல, எப்படி இருக்க யூனிஃபார்ம் மோஷன் கிடையாது. அப்போ இது வந்து நேச்சுரலாக வந்து என்னவா வருது, நான் லீனியர் வேரியேஷன். அப்போ டிஸ்டன்ஸ் இது பண்ணுறது காரில், டைம் வந்து என்ன ஆகுது கிராஃப்லேயும் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடாக வேரியேஷன் ஆகுது. அப்போ அது நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியாம்மா? அப்போ மூவிங் எ யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் மேக்னிடியூட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா எப்படி ரிப்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா S = AC × CD. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ABCD. அப்போ அது எப்படி போட்டிருக்காங்க, ரேடியா ஆஃப் ரெக்டாங்கிள் போட்டிருக்காங்க பாருங்கள் வெலாசிட்டி டைம் கிராஃப். அப்போ யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டர் மோஷன் பை பிளாட்டிங் வெலாசிட்டி டைம் கிராஃப் கன்சிடர் டிரைவன் அலாங் த ஸ்ட்ரைட் ரோடு. ஸோ the velocity for car every 5 seconds is noted the speedometer of a carல மெஷர் பண்ணுறோம். ஸோ அப்போ வெலாசிட்டி காரில் வந்து மீட்டர் செகண்ட் பவர் -1 அட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ட். அப்போ ஆஃப் டைம், அப்போ டைமு வெலாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ கொடுத்துருக்கான் பாரு. யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டரி மோஷன் இது. சரியா? அதே நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கும் இது பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் யூனிஃபார்ம் மோஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்மாக வந்து ஆக்சிலரேட்டராக மோஷன். அப்போ வந்து இந்த யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டரி மோஷன் பார்த்திங்க அப்படின்னா in case velocity and time graph for the motion of the car shown the straight line. The nature of the graph shows velocity changes by equal amounts and equal intervals of time. This for all uniformly accelerated motion the velocity time graph is straight line. இப்போ நான் யூனிஃபார்ம் மோஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக வரல, அதே வந்து ஆக்சிலரேஷன் மோஷனில் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் மோஷனில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸ்ட்ரைட் லைனில் வந்துருக்கு. அப்போ இதை எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணுறோம் டிஸ்டன்ஸுக்கு, கார் வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. அப்போ
இந்த இன்டர்வல் டைம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது ஆக்சலரேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்கான், எஸ் ஈக்குவல் டு ABCDE. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏபிசிடியும் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஏடிஏ. இதை மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகுது, ஏபி இன்ட்டு பிசி ஏடி இன்ட்டு டிஇ. அப்போ இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்